Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் பைபிள் ஸ்டோரி டைமுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். போன வாரம் நம்ம என்ன ஸ்டோரி பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ரெயின் போயில அந்த 40 days அந்த வெள்ளம் முடிஞ்சு நோவா பேழையிலேருந்து இறங்கி இப்போ பழுகி பெருகிட்டாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா பாபேல் கோபுரம். பாரு, பூமியில் அப்படியே நோவா குடும்பமும் ரொம்ப பழுகி பெருகிட்டாங்க. நிறைய திரள் ஜனங்க வந்து ஒரே இடத்துல இருக்காங்க, ஒரே பாஷை தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க. அவங்க எப்படி கட்டினாங்க தெரியுமா? கல்லுக்கு பதிலாக செங்கல் எடுத்தாங்க, சாந்துக்கு பதிலாக நிலக்கல் எடுத்து அப்படியே ஒரு பெரிய கோபுரமும் கட்டுறாங்க. கட்டி 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 அப்படியே உயரமாக போகிறாங்க. அந்த நேரத்தில் ஏசப்பா அங்கே போனாங்க. என்னடா இவ்வளோ பெரிய திரள் ஜனங்கள் இருக்காங்க, இவ்வளோ பெரிய கோபுரம் கட்டுறாங்க, ஒரே பாச பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏசப்பா நினச்சாங்க, அவருடைய அனந்த ஞானத்தினால, நம்ம பைபிளில் ஒரு வசனம் இருக்குல்ல, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விரித்தடைந்தார்ல. அப்போ நமக்கு ஞானம் வேணும், வளர்த்தி வேணும், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும், வேறு பாஷை படிக்கணும், வேறு இடங்களுக்கு போனால் தான் நம்ம வேறு காரியங்களை கற்றுக் கொடுக்க முடியும்ல. ஒரே இடத்துல இருந்தால் நம்ம எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? முடியவே முடியாது. இப்போ யோசித்து பாரு தம்பி தங்கச்சி, இப்போ நம்ம பாம்பே போனால் என்ன பேசுவோம்? ஹிந்தி பேசுவோம் இல்லை? ஆந்திரா போனால் என்ன பேசுவோம்? தெலுங்கு பேசுவோம் இல்லை? கேரளா போனால் என்ன பேசுவோம்? மலையாளம் பேசுவோம். தமிழ்நாட்டில் என்ன பேசுகிறோம்? தமிழ் இல்லை? உலகெங்கும் போனால் என்ன பண்ணுவோம்? இங்கிலீஷ் இல்லையா? அதே மாதிரி தான் ஏசப்பா இப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு தான் அவருடைய அனந்த ஞானத்தினால அந்த பாபேல் கோபுரம் கட்டும்போது எல்லாரும் சிதறிப்போங்க, ஒரே இடத்துல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்தை என்ன பண்ணி போட்டாருன்னா இடிச்சிட்டு, 10 பேர் இந்த பக்கம் போங்க, 10 பேர் அந்த பக்கம் போங்க, 10 பேர் இந்த போங்க அப்படின்னு பிரிஞ்சு போய் அவங்க அந்தந்த இடத்துல போய் அப்படியே அந்த கல்ச்சரை என்ன பண்ணாங்க? மாற்றினாங்க. உதாரணமாக இப்போ பாம்பே போனாங்கன்னா அங்கே போய் ஒரு தொழிலை கற்றுக்கிடுவாங்க, ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க, அங்கே நிறைய பில்டிங் பண்ணாங்க, அப்படியே வளர்ந்துட்டாங்க. இப்படி அமெரிக்கா, ஜப்பான், ஜோர்டான், எகிப்து, இஸ்ரேல், இப்படி பல்வேறு நாடுகளுக்கு போய் ஜனங்கள் பல்லுகி என்ன பண்ணாங்க? பெருகுனாங்க. இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இப்போ கூட நம்ம வந்து உதாரணமாக இப்போ வந்து நம்ம வெளிநாட்டுக்கு போனோம்னா எப்படி போவோம்? ஃப்ளைட்டில் போவோம் இல்லையா? இப்போ ஏசப்பா சொன்னது மாதிரி அங்கே போய் கொஞ்சம் ஜனங்கள் இருந்ததுனால தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அங்கே போய் போக முடியுது. இப்படி பல்வேறு இடங்களுக்கு போகவும் பல்வேறு காரியங்களை கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ உதவி செய்திருக்காருல்ல. அந்த ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அப்போ இந்த நாளுக்குரிய வசனத்தை நம்ம படிப்போமா? எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சங்கீதம் 127:1. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோமா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சங்கீதம் 127:1. ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க, கைகூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, பாபேல் கோபுரத்தை கட்டும்போது ஒரே பாஷையை பேசினார்கள். ஆண்டவரே, நாங்கள் பல்வேறு பாஷைகளை பேசணும், பல்வேறு இடங்களை பார்க்க வேண்டும், பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிக்கு பிரித்து அனுப்பி இவ்வளவு தூரம் எங்களை வளர்த்து ஆண்டவரே எங்களை ஆளாக்கி எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு நன்றி. எங்களை இப்பேற்பட்ட நிலையில் நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக மேலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.